ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்டி அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் பகுதி ஆ இலக்கணம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 5 வகையான இலக்கணம் இருக்கு. இப்போ இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 வகையான இலக்கணம் இருக்கு. 1 எழுத்து இலக்கணம், 2 சொல், 3 பொருள், 4 யாப்பு, 5 அணி. இந்த 5 இலக்கணத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம எழுத்து இலக்கணம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். எழுத்து இலக்கணம் அப்படின்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். இதில் இருக்கக்கூடிய எழுத்து இலக்கணத்தில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். அதுலலாம் அப்போலாம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதில் முதல் எழுத்துக்கள் இருக்குது, சார்பெழுத்து இருக்குது. இப்போ முதல் எழுத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை இருக்குன்னா 30 முதல் எழுத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி சார்பெழுத்து அப்படின்னு சொன்னோம்னா அதில் ஒரு 10 வகையான சார்பெழுத்துக்கள் இருக்குது. இந்த சார்பெழுத்துக்கள் எல்லாமே முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்குவதனால இதை சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி எழுத்துக்களின் பிறப்பை பொறுத்த வரைக்கும் 2 வகையா பிரிக்கலாம். 1 இடப்பிறப்பு, அதாவது இப்போ ஒரு எழுத்து நம்ம ஒலிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது எந்த இடத்துல இருந்து ஒலிக்கிறோம் அது இடப்பிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. 2வது முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்றோம். முயற்சி பிறப்பு. இப்போ இடப்பிறப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம்னா தலை, மூக்கு, கழுத்து, மார்பு, இந்த மாதிரி இடப்பிறப்பு எந்தெந்த இடத்துல பிறக்குதோ அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எழுத்துக்களோட இடப்பிறப்பை வகைப்படுத்துகிறோம். அதே மாதிரி முயற்சி பிறப்பு அப்படின்னு சொன்னோம்னா நாக்கு, அன்னம், பல்லு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அது நம்ம எழுத்தை சொல்றதுக்கு ஒலிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி நம்ம மேற்கொள்றோமோ அது எல்லாமே முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். புணர்ச்சி அப்படின்னா இப்போ ஒரு 2 சொல் இணையும் போது ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 2 இருக்கு. 1 இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவோம். இயல்பு. 2வது விகார புணர்ச்சின்னு சொல்லுவோம். இதை பற்றின விரிவான கிளாஸஸ் நம்ம பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். மொழி முதல் எழுத்துக்கள், மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில எழுத்துக்கள் இருக்கு. அது எல்லாமே மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இறுதி எழுத்துக்கள் அப்படின்னா மொழிக்கு இறுதியில வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல் இப்போ ஒரு சொல்லுக்கு இனமான இன்னொரு சொல் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? அதாவது இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? எப்பவுமே வல்லின எழுத்துக்கு மெல்லின எழுத்து தான் இனமாகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ திங்கள் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஞாவுக்கு இனமான காதா எப்பவுமே இனமாக வரும். இப்போ பண்டம் அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இந்த 3 சுழி நாவுக்கு பக்கத்தில் டா தான் இணை எழுத்தாக வரும். ஸோ இணை எழுத்துக்களுக்கே நம்ம தனியாக ஷார்ட்கட்டோட நிறைய பார்ப்போம். இப்போ சுட்டி எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் 3 இருக்கு. ஆ, இ, உ. சரியா? இப்போ இந்த ஊ அப்படிங்கிறது வழக்கத்தில் இல்லை. ஆ, இ அப்படிங்கிறது மட்டும்தான் சுட்டெழுத்துக்களாக இருக்கு. வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு 5 வகையான வினா எழுத்துக்கள் இருக்கு. ஏ, யா, ஆ, ஓ, எறும்பும் யானையும் ஆட்டோவில் ஏறி போச்சான். சரியா? இதுதான் நம்ம வினா எழுத்துக்கள். என்னப்பா இது இலக்கணத்துக்கே ஷார்ட்கட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நம்ம ஷார்ட்கட் நமக்கு எக்ஸாமில் கை கொடுக்கும். 5 வகையான வினா எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. எறும்பும் யானையும் ஆட்டோவில் ஏறி போச்சு.
போச்சு. இதுதான் வந்து ஷார்ட்கட். சரியா? மயங்கொல்லிகள் அப்படின்னு சொன்னோம்னா 8 எழுத்துக்கள் மயங்கொல்லி எழுத்துக்களா இருக்கு. இதுவே டைரக்ட் கொஸ்டினா கூட கேட்கலாம். மயங்கொல்லி எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டா நம்ம 8ன்னு போடணும். சரிங்களா? அது வந்து நம்ம நா வேறுபாடு இருக்கு இல்லைங்களா? நா 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 லா 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 ரா ரா இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னோம்னா மயங்கொல்லிகள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் சிலபஸ்ல என்ன டாபிக் பார்க்கணும் அப்படின்னா அடுத்து சொல் இலக்கணம். சொல் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 வகையா பார்க்குறோம். ஒன்று இலக்கண வகை சொற்கள், இன்னொன்று இலக்கிய வகை சொற்கள். இலக்கண வகை சொற்களை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 பார்க்குறோம். இலக்கண வகை சொற்கள் அப்படின்னா 4. 1 பெயர், வினை, இடை, குறி. இது எல்லாமே இந்த 4 சொல்லுமே வந்து இலக்கண வகை சொற்கள் அப்படின்னு சொல்றோம். இதுவே இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னா என்னன்னா இயற் சொல். இலக்கிய வகை சொற்களுக்கு இயற் சொல், திரிசொல், வடசொல், திசை சொல். சரியா? இது எல்லாமே சொல் இலக்கணத்துல 2 தான். ஒன்று இலக்கண வகை சொற்கள், இன்னொன்று இலக்கிய வகை சொற்கள். இலக்கண வகை சொற்கள்ல பெயர், வினை, இடை, உரி. இதுவே இலக்கிய வகைனா இயற்சொல், திரிசொல், வடசொல், திசை சொல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடுத்து என்ன இலக்கணம் அப்படின்னு சொன்னோம்னா பொருள் இலக்கணம். பொருள் இலக்கணத்தை பொறுத்த வரைக்குமே 2 தான். ஒன்று அகப்பொருள், இன்னொன்று புறப்பொருள். அகப்பொருளை பொறுத்த வரைக்கும் நம்ம 5 வகையா வந்து திணைகளை பிரிக்கிறோம். அகப்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சதுதான். அதனால வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சரிங்களா? இது வந்து அகப்பொருள் நமக்கு தெரியும். அகப்பொருள் அப்படின்னு சொன்னோம்னா தலைவனும் தலைவியும் பற்றி நம்ம சொல்ற எல்லாமே வந்து அகப்பொருள். இதுவே புறப்பொருளை பொறுத்த வரைக்கும் நம்ம 12 வகையான புறப்பொருள் பற்றி வரப்போகிற கிளாஸஸ்ல பார்ப்போம். சரிங்களா? அடுத்த இலக்கணம் யாப்பிலக்கணம். யாப்பிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பா வகைகள், யாப்பின் உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா பார்க்குறோம். பா வகைகள் வந்து 4 இருக்கு. பா வகைகள் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. இதுவே யாப்பின் உறுப்புகள் அப்படின்னு சொன்னோம்னா 6 இருக்கு. சரிங்களா? பா வகைகளை பொறுத்த வரைக்குமே நம்ம என்னென்ன பார்க்குறோம்? வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, இன்னொன்று வஞ்சிப்பா. இது எல்லாமே என்னது? பா வகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பா வகைகள் எத்தனை பா இருக்கு, இதுக்கு என்னென்ன ஓசை இருக்கு? இப்போ வெண்பா அப்படின்னா செப்பல் ஓசை, ஆசிரியப்பானா அகவல் ஓசை, கலிப்பா அப்படின்னா வந்து என்னது? துள்ளல் ஓசை, வஞ்சிப்பானா தூங்கல் ஓசை, இப்படின்னு சொல்லி இந்த வச்சே பொறுத்துக்களை கேட்பாங்க. இப்போ வெண்பானா செப்பல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து செப்பல் ஓசை. நம்ம ஒயிட் கலர்ல செப்பல் வாங்கணும்னா பெருக்க பிள்ளைங்களா ஃபேஷனாக வந்து செப்பல் வந்து ஒயிட் கலர் வாங்கணும். அப்போ செப்பல் ஓசை. ஆசிரியப்பானா அகவல் ஓசை. அகவல் ஓசைனா என்னது? அவங்க வந்து அகவுதல் அப்படின்னா வந்து இப்போ மயில் அகவும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி வந்து ஆசிரியர் வந்து அகவல் ஓசையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. கலிப்பா அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா துள்ளல். களினா ஒரு சந்தோஷமான நிகழ்வு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து துள்ளல் ஓசை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வஞ்சிப்பா அப்படின்னா தூங்கல் ஓசை. யாராவது வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? மேக்சிமம் பேர் என்ன, எதுக்குடா வம்பு போய் தூங்கிடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவாங்க. அப்போ தூங்கல் ஓசை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி வந்து இலக்கணத்தில் நிறைய ஷார்ட்கட்ஸ் வச்சு நம்ம வந்து படிக்க போகிறோம். சரியா? அடுத்து யாப்பின் உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். யாப்பின் உறுப்புகளை பொறுத்த வரைக்கும் 6 வகையான யாப்போட உறுப்புகள் இருக்கு. அது என்னென்ன? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. சரியா? எழுத்து, அசை, சீர், தலை,
அடி, தொடை. இது எல்லாமே என்னது? யாப்பின் உறுப்புகள். சரியா? ஒரு எழுத்து மட்டும் தனித்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது எழுத்து. சரிங்களா? இப்ப எழுத்து கூட ரெண்டு மூணு எழுத்து சேர்ந்து வருது அப்படின்னா அது அசை. இப்ப ரெண்டு அசைகள் சேர்ந்து வருதுன்னா சீரு. இந்த ஒரு சீர் வந்து இன்னொரு சீரோட பொருந்தி வருதுன்னா அது தலை. ஒரு தலைகள் அடி அடுத்தடுத்து தலைகள் வருது அப்படின்னா அடி. அதே மாதிரி தொடையும் வந்து 8 வகைப்படும். சரிங்களா? தொடை 8 வகைப்படும். தொடை விகற்பம் வந்து 35 வகைப்படும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அடுத்து அணி இலக்கணம். அணி இலக்கணம் தான் வந்து இந்த 5 இலக்கணத்துலையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுனா அணி இலக்கணம் தான். ஏன்னா டக்குன்னு நம்ம வந்து ஒரு குறள்ல தான் நம்ம எப்பவுமே வந்து குறள்ல அணி இலக்கணத்தை வந்து கேட்பாங்க. ஸோ வந்து என்னென்ன அணி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இயல்பு நவிர்ச்சி அணி, உயர்வு நவிர்ச்சி அணி, உவமை அணி, பெரிது மொழிதல் அணி, வேற்றுமை அணி, இரட்டர மொழிதல் அணி, உருவக அணி, பின்வரு நிலையணி மற்றும் வகைகள். மஞ்ச புகழ்ச்சி அணி, தற்குறிப்பேற்ற அணி, தீவக அணி, நிரல் நிறை அணி, தன்மை அணி. சரிங்களா? இது எல்லாமே வந்து என்னது? அணி. சரியா? ஸோ இப்போ இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். இயல்பு நவிர்ச்சி அணினா என்னது? ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சியை இயல்பா வந்து அது இருக்கிற மாதிரியே, இப்ப தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு இயல்பு நவிர்ச்சி அணி. சரியா? இதுவே உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்னா அதை உயர்வா கூறுறது உயர்வு நவிர்ச்சி அணி. உவமை அணி அப்படின்னா உங்களுக்கு தெரியும். உவமை அணினா என்னது? போல, குறைய, அற்று, தற்று, இந்த மாதிரி உவம உருபுகள் வந்து வெளிப்படையா வந்துச்சுன்னா அது வந்து உவமை அணி அப்படின்னு சொல்றாங்க. இதுவே பெரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்றாங்க. பெரிது மொழிதல் அணினா வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு அணி, அதாவது ஒரு பொருளை வந்து நமக்கு வந்து விளக்க வைக்கிறதுக்காக ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப பீடிப்பை சாகாடு அச்சிறு பண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி இருக்கும் இல்லைங்களா? அது வந்து இப்ப என்னன்னா, மயிலிறகே ஆனாலும் அதை வண்டியில நம்ம வந்து அளவுக்கு அதிகமா நம்ம ஏற்றும் போது அந்த அச்சு வந்து முறிஞ்சு விழுந்துரும் சொல்லுவாங்க. ஸோ அப்ப வந்து இதை ஒரு விஷயத்த சொல்லி இன்னொரு விஷயத்த வந்து நமக்கு ஆசிரியர் வந்து புரிய வைக்கிறார். ஸோ அப்படி புரிய வைக்கிறதுக்கு பேர் வந்து பெரிது மொழிதல் அணின்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம கிளாஸஸ்ல, வரப்போற கிளாஸஸ்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. வேற்றுமை அணிக்கு நல்ல எக்ஸாம்பிள் என்னது? தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து வேற்றுமை அணிக்கு உதாரணமா சொல்லலாம். அடுத்து இரட்டர மொழிதல் அணி அப்படின்னு சொல்றாங்க. இரட்டர மொழிதல் அணினா வந்து இப்ப நமக்கு காலமேக புலவர் பாடியிருப்பாங்க, அழகிய சொக்கநாத புலவர் பாடியிருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து. அடுத்து உருவக அணி. உருவக அணி அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு உவமை அணிக்கு எப்படி நம்ம உவமை உருவுகள் சொல்லி பார்க்குறோம், அதே மாதிரி உருவகத்துக்கான இப்போ அதுவே உவமை பொருளே வந்து உருவகமா வந்து மாற்றி அந்த இதில் சொல்றதுதான் வந்து உருவக அணி அப்படின்னு சொன்னாங்க. பின்வரு நிலையணி. இப்போ பின்வரு நிலையணிலே வந்து நம்ம 3 வகையா பார்க்கலாம். ஒன்று சொல் பின்வரு நிலையணி, ரெண்டாவது பொருள் பின்வரு நிலையணி, மூணாவது சொல் பொருள் பின்வரு நிலையணி. சரியா? 3 வகையான பின்வரு நிலையணி இருக்கு. அந்த 3 வகையான பின்வரு நிலையணியும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பார்க்க போறோம். இன்னொன்று வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்றாங்க. வஞ்ச புகழ்ச்சி அணினா ஒண்ணுமே கிடையாது, புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் இருக்கிறது தான் வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்றாங்க. தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னா என்னது? தற்குறிப்பேற்ற அணி புலவர் வந்து, அதாவது ஆசிரியர் தான் கூற வந்த பொருளை வந்து இயல்பா நடக்கிற ஒரு செயல் மீது தன்னோட குறிப்பை ஏற்றி சொல்றதுதான் தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தீவக அணி. தீவகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா விளக்குன்னு அர்த்தம். தீவகம்னா என்ன அர்த்தம்? விளக்குன்னு அர்த்தம். ஸோ அப்ப ஒரு வரி இருக்கு, அதாவது ஆசிரியர் சொல்ல வந்த விஷயத்த ஏதாவது ஒரு பொருளை வச்சு அந்த வரியுமே வந்து நமக்கு எடுத்துக்காட்டா சொல்றதுதான் தீவக அணி. இதுவும் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு, நிறைய எடுத்துக்காட்டுகள் பார்க்கணும். அடுத்து நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்றாங்க. நிரல் அப்படின்னா வரிசை. சரிங்களா? ஸோ அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் பார்த்துருக்கோம். அப்ப அன்புக்கு பண்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும், அறனுக்கு வந்து பயன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வந்து வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நிரல் நிறை அணி. நிரல்னா வரிசை, நிறை அப்படின்னா நிறுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து தன்மை அணி. தன்மை அணினா ஒண்ணுமே கிடையாது,
அதோட இயல்பான ஒரு விஷயத்த இயல்பாகவே சொல்லி புரிய வைக்கிறது தன்மை அணி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 5 இலக்கணத்துல அணி இலக்கணத்தோட வந்து நமக்கு இலக்கணங்கள் முடியுது. ஆனால் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல வேற என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, வேற்றுமை வந்து ஒரு 8 வகை இருக்கு. ஆகுபெயர் ஒரு 16 வகையான ஆகுபெயர்கள் இருக்கு. என்னென்ன ஆகுபெயர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்கு. எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்லையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி சொல்லுவோம். அடுத்து இரட்டை கிளவி அப்படின்னு சொல்றாங்க. இரட்டை கிளவினா என்னது? இந்த சல பிரித்தால் பொருள் தராம இருக்கிறது. பிரித்தால் பொருள் தராதது தான் என்னது? இரட்டை கிளவி அப்படின்னு சொல்றாங்க. அடுக்கு தொடர்னா பிரித்தால் பொருள் தரும். பொருள் தருவது வந்து அடுக்கு தொடர். பிரித்தால் பொருள் தருவது. ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 42 ஓரெழுத்து ஒரு மொழி வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அடுத்து பகுபதம், பகுபதம். பதம்னா என்னது? சொல்லு. பகுபதம்னா பிரிக்கக்கூடிய சொல்லுதான் வந்து பகுபதம் அப்படின்னு சொல்றாங்க. பகாபதம் அப்படின்னு சொன்னா பிரிக்க இயலாத சொற்களை வந்து பகாபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மூவகை மொழிகள் அப்படின்னு சொல்றாங்க. மூவகை மொழிகள்: தனிமொழி, தொடர்மொழி. ஃபர்ஸ்ட் தனிமொழி, அடுத்து தொடர்மொழி, இன்னொன்று பொதுமொழி. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? வழக்கு அப்படின்னா வழக்குல 2 வகை இருக்கு. ஒன்று இயல்பு வழக்கு. ஒன்று என்னது? இயல்பு வழக்கு. இன்னொன்று தகுதி வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. இந்த தகுதி வழக்கு, இயல்பு வழக்கு வந்து நம்ம வரப்போற டாபிக்ஸ்ல பார்க்கலாம். வலுனா என்ன? வலானா என்ன? வலு அப்படின்னா நீங்க குற்றம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. வலுனா என்னது? குற்றம். பிழை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வலு அப்படின்னா பிழையான ஒரு சொல்லதான் வந்து வலுன்னு சொல்றோம். இதுவே வலா அப்படின்னா பிழையற்ற சொல்லதான் நம்ம வந்து வலா அப்படின்னு சொல்றோம். வலு உள்ள சொல்ல நம்ம குற்றம் உள்ள சொல், பிழை உள்ள சொல் சொல்றோம். அது வந்து ஒரு 7 இருக்கு. வலு வந்து 7, வலா வந்து ஒரு 6. சரிங்களா? வலு, வலா. அடுத்து வலு அமைதி அப்படின்னா என்னன்னா, வலுதான், அதாவது குற்றம் தான், ஆனாலும் வந்து அது குற்றம் இல்லாததா ஆசிரியரால ஏற்றுக்கொள்ளப்படுவது. இப்போ வந்து பாரதியார் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, கத்தும் குயிலோசை எந்தன் காதில் பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்ப கத்தும் குயில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ குயில் வந்து கத்தாது, கூவும். ஆனாலும் அதை வந்து ஒரு வலு அமைதியா வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. இப்ப நாளை குடியரசுத் தலைவர் கொடியேற்ற வருவார் அப்படிங்கிற மாதிரி வருவார்னு வரணும். ஆனால் வந்து குடியரசுத் தலைவரால் கொடியேற்றப்படுகிறது, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க நியூஸ் பேப்பர்ல. அது எல்லாமே வந்து வலு அமைதியா இருக்கும். அடுத்து தொகை நிலை தொடர், தொகா நிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. தொகைனா ஒண்ணுமே இல்லை. தொகைனா அதாவது வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்துச்சுன்னா அது தொகை. இதுவே வேற்றுமை உருபு மறையாம டைரக்டா வந்துச்சுன்னா அது தொகா. அவ்வளவுதான். அடுத்து வினா வகைகள், விடை வகைகள் அப்படின்னு சொல்றாங்க. வினா ஒரு 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். சரிங்களா? அடுத்து பொருள்கோள் பார்க்கிறோம். பொருள்கோள் அப்படிங்கிறது வந்து நமக்கு பொருள்கோளே வந்து நமக்கு என்னென்ன பொருள்கோள்கள் இருக்கு அப்படிங்கிறதும் அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல வந்து பார்ப்போம். வல்லினம் மிகும் இடம், வல்லினம் மிகா இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. வல்லினம் மிகும் இடம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வல்லின எழுத்துக்கள், அதாவது வருமொழியில வந்து நமக்கு நிலைமொழி வருமொழின்னு இருக்கும். வருமொழியில வந்து காசா தாபா வந்துச்சு அப்படின்னு சொன்னா நிலைமொழியோட ஈச்செழுத்துல வல்லினம் மிகுமா மிகாதா, அதுதான் வந்து வல்லினம் மிகும் இடம், வல்லினம் மிகா இடம். நெக்ஸ்ட் பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூல் ஆசிரியர். இது எல்லாமே வந்து நமக்கு ஸ்கூல் புக்ஸ்ல தான் இருக்கு. ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து தான் இது வரைக்குமே கேட்டிருக்காங்க ஓல்டு கொஸ்டின்ஸ். அதனால வந்து நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எங்கெங்க புக்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அடுத்து தொடரும் அறிதல் அப்படின்னு சொல்றாங்க. இத்தொடரால், அதாவது இத்தொடரில் குறிக்கப்படும் சான்றோர் யாரு? இப்ப லாஸ்டா குரூப் 4ல கூட கேட்டிருந்தாங்க, எனக்கு வறுமையும் உண்டு மனைவி உண்டு மக்கள் உண்டு அப்படிங்கிற மாதிரி தேவநேய பாவலர் வந்து சொல்லியிருப்பாரு. அது எங்க இருக்கு? ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. அதை நம்ம பார்க்க போறோம்.
அடுத்து அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடைமொழினா என்ன? ஒண்ணுமே இல்லை. நல் நச்சினை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் களியோடு, இத்திரத்தை 8 தொகை அப்படின்னு சொல்றாங்களா. இது எல்லாமே என்னதுதான்? அடைமொழி தான். சரியா? இது எல்லாமே அடைமொழி. அடுத்து பிரித்தெழுதுதல். நம்ம பிரித்தெழுதுகள்னு சொல்லிட்டு சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அதில் நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதாவது இப்போ ஒரு 3 இதாக இப்போ ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுதல் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துருவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேறு ஏதாவது சொன்னோம் அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டாக உள்ள குரூப் 4ல் பிரித்தெழுது கேட்கல. பட் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா எப்போ எப்படி கேட்பாங்கன்னே நம்மளால சொல்லுவோம். சரியா? அடுத்து எதிர்ச்சொல். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுறதுனா ஒரு 90க்கு மேலே எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த எதிர்ச்சொல்ல வந்து மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. அப்படி என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ கூட கேட்டிருந்தாங்க ஆக்கம். குரூப் 4ல என்ன கேட்டிருந்தாங்க? ஆக்கம் என்ற சொல்லோட எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. அந்த எதிர்ச்சொல் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுறாங்க? அந்த எதிர்ச்சொல் அப்படிங்கிறத கடைசியில் வைக்கிறாங்க. அந்த வரியோட கடைசியில் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. குரூப் 4 குரூப் 2 அகன்ற உலகம். அகன்ற உலகம் அப்படின்றதுக்கு வந்து ஆப்ஷன்ல வரணும். அதை வந்து எப்படி கேட்டிருக்காங்க? அந்த வரிசையில கடைசியில எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எல்லாருக்கும் வந்து ஆப்ஷன் வந்து தப்பாக தான் இருக்காங்க. ஸோ வந்து எதிர்ச்சொல் அப்படிங்கிறது டைரக்டா கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து சுற்றி வலிச்சுலாம் கேட்பாங்க. அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிதல். இப்போ பொருந்தா சொல் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு 3 வார்த்தை இருக்கு, ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த 3ல ஒரே மாதிரி இருக்கும். 4ஆவது ஒன்று பொருந்தாததா இருக்கும். அதை வந்து நம்ம அடுத்து பிழை திருத்தம். பிழை திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் 2 வகையான பிழை திருத்தத்தை வந்து நம்ம சரி பண்ணணும். ஒன்று சந்தி பிழையை நீக்குதல். சந்தி பிழையை நீக்குதல். இன்னொன்று ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. சந்தி பிழைகள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து நம்ம வல்லின மெய்யெழுத்துக்கள் வந்து மாற்றி இருக்கிறது. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறது வந்து சந்தி பிழை. இதுவே ஒருமை பன்மை அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு மான் ஓடியது அப்படின்னு தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா மான் அப்படிங்கிறது என்ன? அது ஒருமை. அப்ப அது ஒருமையில தான் முடியும். இதுவே இப்போ மான்கள் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, மான்கள் அப்படின்னா ஓடின அப்படின்னு வரணும். ஏன் அப்படின்னு சொன்னா அது வந்து பன்மை. சரிங்களா? அடுத்து மரபு பிழைகள். மரபு பிழைகள் தான் நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா? கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், மயில் அகவும். இது எல்லாமே மரபு பிழைகள் தான். வலுவூ சொற்களை எழுதுதல். குற்றமுள்ள சொற்களை நீக்குறது. பிறமொழி சொற்களை நீக்குதல். இப்ப கும்பாபிஷேகம் அப்படின்னு இருக்கு. இது வந்து பிறமொழி சொல். குடமுழக்கு அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி சொற்களை நீக்குறது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுதல். அதாவது சொல்லை அறிதல். இப்ப கேட்டிருந்தாங்க குரூப் 4ல என்ன கேட்டிருந்தாங்க? ஃபிக்ஷன் கேட்டிருந்தாங்க. எத்தனை பேர் சரியா போட்டோன்னு தெரியாது. அதுக்கு என்ன ஆன்சரு? புனைவு தான் ஆன்சர். அப்ப ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய அந்த இங்கிலீஷ் வார்த்தைக்கு கலை சொற்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான எழுத்துக்களை வந்து நம்ம என்ன பண்ணணும்? தேடி கண்டுபிடிச்சு படிக்கணும். அதை ஃபுல்லாமே நம்ம தொகுத்து ஒரு சைடில் ஒரு பிடிஎஃப்ல வந்து நம்ம கொடுக்கணும். சரிங்களா? தொடர்ந்து அடுத்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். ஒலி அப்படின்னா சவுண்டு. அதாவது ஒரே மாதிரியான எழுத்துக்கள் இருக்கும். ஆனா வந்து என்ன இருக்கும்? மாறி இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஒலி சவுண்டு ஒரே மாதிரி இருக்கும். இப்ப திணை சரிங்களா? இதுக்கு என்னன்னு சொல்லிட்டு திணை இது ரெண்டுக்கும் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப வலி இதுக்கு சரிங்களா? வலினா என்னது? காற்று. வலினா என்னது? இந்த லீ வந்து பெயின், அதாவது வேதனை. இந்த வலினா என்னது? சாரி, இந்த வலினா என்னது? பாதை. சரிங்களா? இந்த மாதிரி ஒரே மாதிரியான சவுண்ட் இருக்கும். ஆனா வந்து என்ன பண்ணணும்? அதுக்கான பொருளை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து அகர வரிசைப்படி எழுதுக அப்படின்னு சொல்றாங்க.
அகர வரிசைப்படி எழுதுறது அப்படின்னு சொல்றதும் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். அதுக்கே தனியாக வந்து ஒரு கிளாஸ் போடுவோம். ஓகேவா? அகர வரிசை அப்படின்னா ஆரம்பிச்சு அக்கு வரைக்கும் முடிகிற எழுத்துக்களை ஃபஸ்ட்டு சேர்க்கணும். அப்புறம் இக்கில் ஆரம்பித்து இன்னும் வரைக்கும் முடிகிற எழுத்துக்களை வந்து இப்போ சரியாக சேர்க்கணும். ஒரு வார்த்தையும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஆர்டர் படி, அதாவது அகரம் வரிசைப்படி நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் கேட்டிருந்தாங்க. குரூப் 4ல கேட்டிருந்தாங்களா? இகழ்வேந்தர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அந்த வரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இகழ்வேந்தர் சேர்ந்து உள்ளாரா அதை கேட்டிருந்தாங்க. அப்போ சொற்களை மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம சரிப்படுத்தி எழுதணும். சரிங்களா? லாஸ்ட் குரூப் 4ல மட்டுமே 30 இலக்கணம் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ வந்து இலக்கணத்துக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா குரூப் 2 மெயின்ஸ்லையும் வந்து நமக்கு என்னதான் இருக்குது? இலக்கணம் தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து இலக்கண குறிப்பறிதல். என்ன வகையான இலக்கணம் கேட்டு அதே தான். நம்ம இந்த டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டினும் வந்து எல்லா எக்ஸாம்லையுமே வந்துடும். இப்போ லாஸ்ட்டாக இலக்கண குறிப்பறிதலுக்கு என்ன கேட்டிருந்தாங்க? வினைத்தொகையில இமில் இசை கேட்டிருந்தாங்களா? இமி இசை. சரியா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பண்பு தொகை தான் வச்சிருந்தான். ஆனால் பண்பு தொகை கிடையாது. அது என்னது? வினைத்தொகை. சரிங்களா? வினைத்தொகை. இந்த இமிலிசை அப்படிங்கிறது எந்த புக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? வினைத்தொகை தான் வந்து இமிலிசை. சரிங்களா? ஸோ இலக்கண குறிப்பறிதலுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின் வந்து உங்களை வந்து 1000 பேருக்கு முன்னாடி கொண்டு போயிடும். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் பார்த்தே ஆகும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல். இதுவும் நமக்கு சிம்பிள் தான். இதுக்கான பிடிஎஃப்பும் இதுக்கான இதுவும் வந்து புக்கில் இருந்து நம்ம வந்து எடுத்து நடத்துவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடிக்க. இது எவ்வகை வாக்கியம்? செய்தி வாக்கியமா, உணர்ச்சி வாக்கியமா? சரியா? அந்த மாதிரி வந்து நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். இன்னொன்று தன்வினை, பிறவினை, செய்வினை. தன்வினைனா தானே ஒரு பொருளை செய்யறது தன்வினை. பிறவினை அப்படின்னா வந்து இன்னொருத்தர் மூலமா நம்ம வந்து செய்ய வைக்கணும். செய்வினை அப்படிங்கிறதும் வந்து இப்போ திருக்குறள், இப்போ கரிகாலன் கல்லணையை கட்டினான், இது செய்வினை. கரிகாலன் கல்லணையை கட்டினான். செய்வினைக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஐன்னு வந்துடும். கல்லணையை கட்டினான், புத்தகத்தை படித்தான், மட்பாண்டத்தை செய்தான் அப்படின்னு ஐன்னு வந்துச்சுனாவே அது செய்வினை தான். சரிங்களா? அடுத்து செயற்பாட்டு வினை. செயற்பாட்டு வினை அப்படின்னா பாடம் படிக்கப்பட்டது, பட்டது, ஆனது, ஆயிற்று அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்துருந்துச்சுன்னா அது என்னது? செயற்பாட்டு வாக்கியம், செயற்பாட்டு வினை வாக்கியம். அடுத்து உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒரு உவமை கொடுத்துருவாங்க. குன்றின் மேலிட்ட விளக்கு போல அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பொருளை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும். ஓகேவா? அடுத்து அடுத்து லாஸ்ட் ஒன் வந்து பழமொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் டாபிக்கு. பழமொழிகள். பழமொழிகள்லையும் இப்போ லாஸ்ட்டாக குரூப் 4ல ஒன்று கேட்டிருந்தாங்க. வானத்தை மழை காக்கும், வானத்தை மழை காக்கும் முடிகிற ஆப்ஷன் வர மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்களா? ஸோ பழமொழிகளும் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ஸ். இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம தொகுத்து கொடுக்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக பாருங்கள். இனிமேல் தான் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். MST அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.